அண்மை செய்தி. கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமையகத்தில் நடிகர் விஜய் நாளை கொடியேற்றுகிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை ஒரு செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள். தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். இந்த கட்சிக்கான கொடி அறிமுக நிகழ்ச்சி என்பது நாளை நடைபெற இருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலையில பனையூரில் உள்ள அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் அவரது கட்சியினுடைய கொடியை நாளை விஜய் அறிமுகப்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சிக்காக தனியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் அவர்களுடைய கட்சி அலுவலகம் என்பதனால அதற்கான அனுமதி காவல்துறையில தேவையில்லை என்று காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் உரிய பாதுகாப்பு வழங்குவதற்காக காவல்துறையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி நீலாங்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது. எனவே நீலாங்கரை காவல் நிலையத்துல ஒரு மனுவை அளித்திருக்கிறார்கள். இந்த கட்சி அலுவலகம் காணத்தூர் காவல் நிலைய எல்லையில இருக்கிறது. அங்கும் ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. உரிய பாதுகாப்பு வழங்க கோரி அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு கட்சி அலுவலகம் செல்கிறார். நிறைய கட்சியினர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வீட்டிலிருந்து பேரணியாக அவர்கள் வருவதற்காக அதிக அளவில் கூட்டம் கூடிவிடும் என்பதனாலே அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான இந்த அனுமதியை காவல்துறையிடம் அவர்கள் அதற்கான பாதுகாப்பு கேட்டு அவர்கள் தரப்புல அந்த மனு கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காலை 8 மணிக்கு நடிகர் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டு அவருடைய கட்சி அலுவலகம் செல்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் கட்சி அலுவலகத்துல இந்த கொடியை அறிமுகம் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியினர் அனைவரையுமே அங்கு வரவழைக்காமல் முக்கிய நிர்வாகிகளை மட்டுமே வரவழைத்து இந்த கொடியை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக கூட்டம் கூடும் என்பதனால அங்கு அருகிலேயே குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே இருக்கிறது. எனவே பல்வேறு ஊர்களில் இருந்தும் உடைய கட்சியினர் இவர்கள் அதை குறைவான எண்ணிக்கையில் வர வேண்டும் என்று கட்சியினர் அறிவுறுத்தியிருந்தாலும் நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் பலரும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு ஊர்களில் இருந்தும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்வதற்கு காவல்துறை தரப்பிலும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று உயரதிகாரிகளும் அந்தந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு அந்த அறிவுறுத்தல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நாளை காலை 8 மணிக்கு நடிகர் விஜய் நீலாங்கரை வீட்டிலிருந்து அந்த காரில் புறப்பட்டு அவர் பனையூர் செல்வார் என்றும் அங்கே பனையூரில் அவருடைய கட்சி அலுவலகத்துல அந்த கட்சி அறிமுக கூட்டம் என்பது நடத்தப்பட்டு 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் முடிப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் செல்லக்கூடிய வழியில அதிக அளவில் கூட்டங்கள் கூடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த மனுவை தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.